Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா veg atho egg bhejo எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கப் கடலை பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு அதுல இருந்து 3/4 கப் இதோட சேர்த்துடலாம். இதோட 2 பல் பூண்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதே மாதிரி அரைச்சிடலாம். ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு, அரைத்த கடலை பருப்பு பேஸ்ட், 1/4 கப் ஊற வைத்த கடலை பருப்பு, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதை தட்டையிட மாதிரி ஊற்றிடலாம். இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பேஜோ ரெடி. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து ட்ரையாக வறுத்துடலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். அதே கடாயில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்த வேர்க்கடலை, வறுத்த பொட்டுக்கடலை சேர்த்து பவுடரா அரைச்சிடலாம். அதே கடாயில 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு இது ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிடலாம். நூடுல்ஸ் வேக வைக்க ஒரு கடாயில தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னு நம்ம எடுத்திருக்க நூடுல்ஸ் இதோட சேர்த்துடலாம். இதோட ஃபுட் கலர் சேர்த்து வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்தோன்னு இதை எடுத்து வடிகட்டிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான 3 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது டீப்பா ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். அதே கடாயில 1 கப் நறுக்கிய பூண்டு சேர்த்து டீப்பா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு இதை எண்ணெயோட சேர்த்து எடுத்துடலாம். அத்தோ ப்ரிப்பேர் பண்ண ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை மாவு, பாயில் பண்ண நூடுல்ஸ், 1/4 கப் கோஸ், 1/4 கப் வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்த தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் திக்கான புளிச்சாறு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சில்லி ஃப்ளேக்ஸ், பேஜோ, ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, அதை ஃப்ரை பண்ண எண்ணெயோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெஜ் அத்தோ ரெடி. வேக வச்ச முட்டையில இதே மாதிரி நடுவில் கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்ல புளி தண்ணி, உப்பு தண்ணி, ஃப்ரை பண்ண பூண்டை ஆயிலோட சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ண வெங்காயம், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி சேர்த்துடலாம்.
இப்போ நம்மளோட வெஜ்ஜத்தோ எக் பேஜோ ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.